ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரசம் எங்கள் ஊர் ஸ்டைலில் வச்சுருக்குறோம். அதாவது எங்கெல்லாம் தூத்துக்குடி ஸ்டைலில் புளியை ஊற போட்டு அந்த புளியை இருத்துட்டு அதுக்குள்ள மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதையும் போட்டுருவேன். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் அரைச்சி போட்டுருவேன். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. தாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி வெந்தயம், இது கடுகு உளுந்த பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு இதையும் ஊற்றிட்டு முறக்குடும்போது இறக்கணும். அடுத்தது சிக்கன் 65க்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். சிக்கன் 65க்கு எவ்வளோன்னா ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். இது கூட கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறமா அதில் சிக்கன் 65 கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய், தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், கொஞ்சம் லெமனு, உப்பு, கேசரி பவுட்ரு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அடுத்தது இது ரசம் தாளிக்கிறதுக்கு. இது சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். ரசத்துக்கு நல்லாயிருக்குமே சொல்லிட்டு இது பிள்ளைக்காக நான் செஞ்சுருக்கிறேன். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட வாங்க. நாங்கள் ஒரு 9 மணி போல் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட வாங்க.